அன்பனேர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாளர்கள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை, ஈஸ்டர் பெருவிழாவில் இணையுமா இரு திரு அவைகள், வத்திக்கானில் மின்னும் நூற்றுக்கணக்கான குடில்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இணை நிகழ்ச்சிக்குள் போகலாம். கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது நாம் ஆற்ற வேண்டிய முக்கிய கடமையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவனவற்றை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கிறிஸ்துமஸ் விடுமுறைகளில் கைவிடப்பட்டவர்களையும் பல மணி நேரம் தனிமையை அனுபவிக்கும் முதியவர்களையும் விட்டு செல்ல வேண்டாம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அவர்களை பேணி காத்து அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஒரு தெய்வீக கொடை. கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது அவர்கள் தனிமையில் இருப்பதை அனுமதிக்க கூடாது. மீண்டும் சொல்கிறேன், வரும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது அவர்கள் தனிமையில் இருக்க அனுமதிக்க கூடாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை மையமாக வைத்து ஒரு புதிய மறைக்கல்வி உரையை தொடங்கியிருக்கிறார். அடுத்த சில புதன்கிழமைகளில் பொது பார்வையாளர்கள் சந்திப்பானது 6ஆம் பவுல் அரங்கத்தில் நடைபெறும். ஏற்கனவே திருவிழா சூழல் அங்கே களை கட்டியுள்ளது. ஒவ்வொரு வாரமும் அங்கு பாரம்பரிய குழுவினர் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவதை காணலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வாரம் மூவேளை ஜெப உரையில் வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கும் பெண்களுக்கான செய்தி வழங்கினார். அந்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழக்கம் போலல்லாமல் திருப்பிட மாளிகையை தவிர்த்து சாண்டா மார்த்தா சிற்றாலயத்தில் மூவேளை ஜெபத்தை ஜெபித்தார். வரவிருந்த விழா காலத்திற்கான முன்னேற்பாடாக உடல் நலனை கருத்தில் கொண்டு அவர் ஓய்வெடுப்பார் என்று வத்திக்கான் முன்பே தெரிவித்திருந்தது. உங்களோடு புனித பேதுரு சதுக்கத்தில் இருக்க முடியாதமைக்கு நான் வருந்துகிறேன். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, மேலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருவுற்ற அன்னை மரியா தன் உறவினர் எலிசபெத்தை சந்திக்கும் நற்செய்தி காட்சி குறித்து திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார். இன்று கூட இந்த சதுக்கத்தில் வயிற்றில் குழந்தையோடு சிலர் இனிமையான எதிர்நோக்கில் இருக்கலாம். தயவு செய்து அவர்களை பற்றி அலட்சியமாக இருக்க வேண்டாம். எலிசபெத் மற்றும் அன்னை மரியா செய்ததைப் போல கர்ப்பிணி தாய்மார்களின் அழகை பார்த்து வியக்க கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துமஸ் முந்தின இரவு இயேசு பிறக்க காத்திருக்கும் போது கர்ப்பிணி பெண்கள் அன்னை மரியாவை உற்று நோக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த 24ஆம் நாள் முதல் பேதுரு சதுக்கத்தின் தொட்டில்களில் வைக்கப்பட்டிருந்த குழந்தை இயேசு சுரூபங்கள் மரபுப்படி ஆசீர்வதிக்கப்பட்டன. ரோம் கிவ்ரியாவுக்கு திருத்தந்தை அவர்கள் அளித்த செய்தியில் தாழ்ச்சியை கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கியூரியாவுக்கு அளித்த கிறிஸ்துமஸ் செய்தி ஆன்மீகம் தழுவியிருந்தது. மற்றவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருப்பதும் தாழ்ச்சியோடு இருப்பதும் முக்கியமானவை என்பதில் திருத்தந்தை கவனம் செலுத்தினார். சமூக வாழ்க்கையை அழித்து மக்களின் இதயங்களை நோயுற செய்யும் ஒரு தீமைதான் இது. வதந்திகள் பொருளற்றவை. அதை குறித்து கவனமாக இருங்கள். தாழ்ச்சியுடன் இருப்பதற்கும் மக்களை பற்றி தவறாக பேசுவதை தவிர்ப்பதற்கும் கத்தோலிக்க திரு அவையின் ஓர் உன்னதமான தீர்வான மனசாட்சியை பரிசோதித்து ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற திருத்தந்தை அவர்கள் பரிந்துரைத்தார். நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறலாம். அது நமக்கு உதவும். நான் கடைசியாக எப்போது ஒப்புரவு அருள் அடையாளம் பெற சென்றேன் என ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வோம்.
தற்போது இருப்பவர்களில் பெரும்பாலானோர் கியூரியாவில் பணிபுரியும் குருக்கள். இதயங்களை நிறைவாக வைத்துக் கொள்ளும் நோக்கில் மேய்ப்பு பணியை கைவிட வேண்டாம் என்று திருத்தந்தை அவர்கள் அவர்களை கேட்டுக்கொண்டார். இங்கே கியூரியாவில் அலுவலக வேலைகள் பெரும்பாலும் வறண்டதாகவே இருக்கும். மெய்ப்பு பணி, சந்திப்புகள், நட்புகள், திறந்த மற்றும் தாராள மனப்பான்மை போன்றவை மூலம் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளாவிட்டால் கால ஓட்டத்தில் விரக்தி மேலிடலாம். மிக அவசியமான மெய்ப்பு பணி அனுபவம் ஏதேனும் இருக்கிறதா என்று இளையோரை நான் கேட்கிறேன். எல்லாவற்றையும் விட ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார் என்பது கவனிக்கத்தக்கது. திருப்பீடத்தில் பணிபுரியும் வத்திக்கான் ஊழியர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் அளித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் ஊழியர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சுருக்கமான செய்தியை வழங்கினார். திருப்பீடத்தில் பணிபுரியும் அவர்களை சிக்கல்களை உறுதியுடன் ஆனால் அமைதியுடன் எதிர்கொள்ளுமாறு திருத்தந்தை அவர்கள் ஊக்குவித்தார். யாருக்காவது ஏதாவது சிரமம் இருந்தால் தயவு செய்து அதை குறித்து பேசுங்கள். தலைவர்களிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் எல்லா சிரமங்களையும் நாம் தீர்க்க விரும்புகிறோம். உரையாடல் மூலம்தான் இது தீர்க்கப்படுகிறது. ஆம், எப்போதும் உரையாடல் இருக்க வேண்டும். ஐயா கர்தினால் அவர்களே, திருத்தந்தை அவர்களே, பாதர், எனக்கு இப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்கின்றன, அவற்றை தீர்க்க எனக்கு உதவ முடியுமா என்று கேளுங்கள். மேலும் அச்சிரமங்களை இணைந்து தீர்க்க முயற்சிப்போம். இந்த காலகட்டத்தில் தங்கள் தாத்தா பாட்டியை கைவிடாமல் தங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதன் முக்கியத்துவம் குறித்து திருத்தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார். கூட்டத்தின் நிறைவாக ஊழியர்களையும் அவர்களது குழந்தைகளையும் சக்கர நாற்காலியில் சென்று வாழ்த்தியது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை உருவாக்கும் ஆயர்கள் மாமன்றத்தின் அங்கத்தினர்கள் குறித்து இந்த பகுதியில் காண்போம். ஆயர்கள் மாமன்றம் ஆயர்களுக்கானதுதான், அல்லது அது குறைந்தபட்சம் வத்திக்கானுக்கான ஆலோசனை குழுவின் அதிகாரப்பூர்வ பெயர் என்றும் கூறலாம். இருப்பினும் அந்த உறுப்பினர்களில் இப்போது பெண்களும் பொது நிலையினரும் முதல் முறையாக வாக்களிக்க முடிந்தது. அடுத்த ஆயர் மாமன்றத்தை கருத்தில் கொண்டு கவுன்சில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் நோக்கத்தின்படி ஆயர் மாமன்றத்தை உருவாக்கும் பொறுப்பை இது கொண்டிருக்கும். இதில் 17 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அவர்களில் 4 பேரை திருத்தந்தை அவர்கள் பரிந்துரைப்பார். வேறு விதமாக கூறினால் அவர்கள் திருத்தந்தையின் தேர்வு. இப்போது வரை இந்த சபையில் பெண்கள் உட்பட ஆயர் அல்லாதவர்கள் இல்லை. இப்போதுதான் அது மாறியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களையும் பட்டியலில் இணைத்துள்ளார். அவர்களில் புனிதர்களுக்கான திருப்பிட கழகத்தின் செயலர் அருட்சகோதரி சிமோனா பிரம்பிலா மற்றும் ஆயர்களுக்கான திருப்பிட கழகத்தின் உறுப்பினர் அர்ஜென்டினாவை சேர்ந்த மரியா லியா செர்வினோ ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். வத்திக்கான் சுட்டிக்காட்டியுள்ள புதுமை என்னவென்றால், இனி திருப்பிட கழக நியமனங்கள் ஆயர்களாக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியமில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற 2 பேர் ஜீன் கிளாட் ஹோலிரிச் மற்றும் புதிதாக கர்தினாலாக நியமிக்கப்பட்ட தூரின் பேராயர் ஆகியோரை குறிப்பிடலாம். அடுத்த பேரவைத் தலைவர், அடுத்த பொதுச் செயலர் யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது வரை இப்பதவியை கர்தினால் மரியோ கிரெச் அவர்கள் வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள வியட்நாம் குடியிருப்பாளர்கள் குழுவிற்கு திருத்தந்தை அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதன் காரணத்தை இந்த பகுதியில் காண்போம். திருப்பிட கழக மறைபரப்பு பணிகளுக்கு ஆற்றிய உதவிகளுக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள வியட்நாம் குடியிருப்பாளர்களின் இந்த குழுவிற்கு நன்றி தெரிவித்தார். அவர்களின் பணியானது அதிக தேவையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஓர் உறுதியான செயல் என்று திருத்தந்தை அவர்கள் அவர்களிடம் கூறினார். அதே வேளையில் இந்த உதவி நற்செய்தி அறிவிப்பிற்கும் ஓர் உந்து சக்தி என்றும் அவர் தெரிவித்தார். நம்பிக்கையாளர்கள் இயேசு ஆண்டவரோடு தனிப்பட்ட அனுபவத்தை முழுமையாக பெற இந்த காலம் அனுமதிக்கும் என்று நான் நம்புகிறேன். அவரையே நாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய நம்பிக்கையாக அறிவிக்க வேண்டும். அதுவே உலகளாவிய திரு அவையின் மறைபரப்பு மற்றும் தொண்டு பணிகளை ஆதரிப்பதற்கான உங்கள் அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக இருக்கும். மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நமது சகோதர சகோதரிகள் பலருக்கு நற்செய்தியில் தோன்றிய நம்பிக்கையை கொண்டு செல்லவும் இது பங்களிக்கும். வியட்நாமில் இருந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த பல கத்தோலிக்கர்களின் தனித்துவமான பண்புகளில் ஒன்றாக அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்ற வலுவான நம்பிக்கையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நன்றியுடன் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது.
சந்தியாகுவுக்கு திருப்பயணம் மேற்கொள்ளும் இத்தாலிய குழுவினரை சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களிடம் கூறியவற்றை இந்த பகுதியில் காண்போம். இத்தாலிய திருப்பயணிகளின் கேமினோ தி சாண்டியாகோ என்ற பெரிய குழுவினரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். அவர்களுடன் சாண்டியாகோ பேராயர் மற்றும் பல ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பயணத்தில் நடந்து செல்பவர்களை கவனித்து வருகின்ற குவனெல்லி குருக்கள் ஆகியோரை சந்தித்தார். காமினோவை உருவாக்கும் உள்ளார்ந்த அனுபவம் குறித்து திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார். இயேசு கடந்து வந்த பாதையை, தன்னையே வழங்கிய அந்த அதீத கொடையை மீண்டும் வாசிப்பதாக இந்த திருப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பாதை மிகவும் உண்மையானது, கிறிஸ்துவத்துக்குள்ளானது. அது தன்னை விலக்கி பிறர் சேவையில் நம்மையே கொடுக்க வழிவகுக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளில் சாண்டியாகோவிற்கு நடந்து சென்ற அதிக எண்ணிக்கையிலான திருப்பயணிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்த திருத்தந்தை அவர்கள் கம்போஸ்டெல்லாவில் இருந்து தனது முன்னோடிகளான 2ஆம் ஜான்பால் மற்றும் 16ஆம் பெனடிக்ட் ஆகியோரை நினைவு கூர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திரு அவையும் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையும் ஈஸ்டர் பெருவிழாவை இணைந்து கொண்டாடும் சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடைசியாக கத்தோலிக்க திரு அவையும் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையும் இணைந்து ஈஸ்டர் விழாவை கொண்டாடியது 1054ஆம் ஆண்டாகும். இரு திரு அவைகளும் பிளவு ஏற்பட காரணமாக இருந்ததும் அதே ஆண்டுதான். முரண்பாடுகளை களைய ரோம் ஒரு நபரை பைசாண்டியத்திற்கு அனுப்பியது. அவர் இச்சூழலை கையாள முடியாதவராகவும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாதவராகவும் இருந்த காரணத்தால் அவரை பைசாண்டியத்தின் முதுபெரும் தந்தை வெளியேற்றிவிட்டார். பிறகு கான்ஸ்டான்டினோப்பிளின் முதுபெரும் தந்தையும் அவர்களுடைய ஆயர்கள் மன்றத்தை கூட்டி ரோம் நகரின் ஆயரை பதவி விலக்கியது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஆர்த்தடாக்ஸ் திரு அவைகள் திருத்தந்தையர்களின் அதிகாரத்திற்கு அங்கீகாரம் அளிப்பதை நிறுத்தி கொண்டன. கிறிஸ்தவ ஒன்றிப்பை சிக்கலாக்கும் காரணங்களில் இன்று வரை நீடிக்கும் ஒன்று இதுவாகும். உண்மையான கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது திரு அவைகளுக்கு இடையேயான உறவுகளுக்குள் இன்றும் நீடிக்கும் தடைகள் குறித்த இறையியல் பகுப்பாய்வாகும். இருப்பினும் அறத்தின் வழி இல்லாமல் கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்னும் உண்மைக்கான உரையாடலுக்கு சாத்தியமில்லை. இறையியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் இவ்விரண்டு திரு அவைகளுக்கும் இடையேயான ஒற்றுமையை பலப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டில் வலியுறுத்திய 2025இல் ஒன்றாக ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடும் எண்ணம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் எண்ணமாகும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஈஸ்டர் பெருவிழா கொண்டாடப்படும் நாள் எந்த நாள் என்பது முக்கியமல்ல. உதாரணமாக கிறிஸ்து பிறந்த உண்மையான நாள் எதுவென்று தெரியாவிட்டாலும் கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது கிரெகோரியன் நாட்காட்டி ஆகும். இதில் ஈஸ்டர் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் வருகிறது. ஆனால் ஆர்த்தடாக்ஸ் திரு அவை பின்பற்றும் ஜூலியன் நாட்காட்டியில் அந்நாள் காலப்போக்கில் சிறிது சிறிதாக பின்னுக்கு தள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. யூபிலி ஆண்டின் அதிகாரப்பூர்வ இலச்சினை தற்போது இந்த இத்தாலிய விவசாயியின் டிராக்டர் வண்ணத்தில் சிறப்பு பெறுகிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். தனது டிராக்டரின் உதவியுடன் மண்ணில் வரைபடங்கள் மற்றும் உருவப்படங்களை உருவாக்கும் இத்தாலிய விவசாயி டாரியோ கம்ப்ரின் அவர்கள் அதை மீண்டும் செய்ய தொடங்கியுள்ளார். இப்போது 2025ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் யூபிலிக்கு அவர் ஒரு விளக்கப்படம் வரைந்துள்ளார். யூபிலி ஆண்டின் அதிகாரப்பூர்வமான லட்சணையால் ஈர்க்கப்பட்ட இந்த கலைஞர் IHS மற்றும் அமைதியை குறிக்கும் பேக்ஸ் ஆகியவற்றை வடிவமைத்துள்ளார். மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் நாட்டில் அணு அச்சுறுத்தல்களோடு நடந்து கொண்டிருக்கும் போர்கள் காரணமாக அமைதிக்கான அழைப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த வேலைப்பாடு வெரோனா மாகாணம் காஸ்டக்னாரில் 25,000 சதுர மீட்டர் களத்தில் உருவாக்கப்பட்டது. இதற்காக கம்பரின் அவர்கள் ஒரு கலப்பையுள்ள டிராக்டரை பயன்படுத்துகிறார். புனித கதவை மீண்டும் திறக்க ரோம் தயாராகி வருகிறது. அதை கொண்டாடும் வகையில் ஒரு படைப்பை வழங்க கம்பரின் அவர்கள் தயாராகிவிட்டார். கத்தோலிக்க கருப்பொருள்கள் தவிர சுற்றுச்சூழல் மற்றும் வரலாற்று படைப்புகளையும் இவர் உருவாக்கியதால் இந்த படைப்புகள் அவருக்கு உலகளாவிய புகழை கொடுத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானில் ஆண்டுதோறும் நடைபெறும் நூற்றுக்கணக்கான குடில் கண்காட்சி இந்த ஆண்டும் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் 100 கிறிஸ்துமஸ் குடில் காட்சிகள் என்ற சர்வதேச கண்காட்சி ரோம் நகரில் களை கட்டியுள்ளது. 7வது ஆண்டாக நிகழ்த்தப்படும் இந்த கண்காட்சியானது உலகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட 125க்கும் மேற்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் காட்சிகளை ஒன்றிணைக்கிறது.
பிரான்ஸ், குரோஷியா, தைவான், பராகுவே மற்றும் ஜப்பானில் இருந்தும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கடந்து செல்லும் சுற்றுலா பயணிகளை கவரும் அசாதாரண பொருட்களால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் காட்சிகள் இவை. அவற்றில் யூபிலி 2025 குறிக்கும் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. பிளாரன்ஸில் உள்ள சிட்டாடை பெரசப்பி என்ற சங்கத்தின் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தொட்டில் ஒரு பெரிய படகில் ஏற்றப்பட்டுள்ளது. பின்னணியில் யூபிலியின் சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் புனித பேதுரு சதுக்கத்தின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.